வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். போண்டானா வீட்டில் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, பருப்பு ஊற வச்சு அரைச்சி பண்ணுவீங்களே, அந்த மாதிரி லாங் ப்ராசஸ்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ரவையை வச்சு சட்டுன்னு ஒரு போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், எல்லா பொருளும் நம்ம வீட்டிலே இருக்குது. இதோட தக்காளி குருண்டை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எதுக்காக பர்டிகுலராக இந்த ரெசிபிக்கு தக்காளி குருண்டை சட்னி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அந்த புளிப்பு கொஞ்சம் கொத்தமல்லி போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சூடாக பண்ணுற ரெசிபியோட இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது இந்த ரவை போண்டாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரவை போண்டாக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, மைதா 1/2 கப்பு, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், தயிர் 200 ml, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரவை போண்டாக்கு தேவையான பொருட்கள். இந்த ரவை போண்டா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. ரவையை நீங்கள் டைரெக்டாக மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரவையை நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் ரவை. அதுக்கு பிறகு மைதா, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பேட்டர் மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் தான் நீங்கள் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து பருப்பு வச்சு வீட்டில் பண்ணியிருப்பீங்க போண்டா பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி பருப்பு இல்லாமல் இந்த போண்டா பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மைதா போட்டிருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம். இந்த இடத்துல காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடலாம். இதுக்கு பிறகு சீரகம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா நல்லா வாசனை கொடுக்கும், அதனால் சீரகம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு தேவையான உப்பு போடுங்க. உப்பு போட்ட உடனே பெருங்காயம். இந்த மாதிரி ஆயில் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது. இதே மாதிரி இந்த பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். அதிகமான பேக்கிங் சோடா வேண்டாம், 1/4 டீஸ்பூன் போட்டால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை கையிலேயே பிச்சு போட்டிருக்கேன். அதே டைமில் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். தயிர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் தான் அந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் மெதுவோட பண்ணுவீங்களே, அந்த மாவு அரைக்கிற பக்குவம் தெரியவில்லை, அதே மாதிரி பக்குவத்தில் இந்த மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவு கையில் எடுத்துனா இந்த மாதிரி விழணும் கரெக்டான பக்குவத்தில். இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. 1 by 1 போண்டா மாதிரி நீங்கள் பிடிச்சி போடலாம். இந்த மாதிரி பிடிச்சி போடும்போது கரெக்டான சூடில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிருக்கும் போது எண்ணெயும் பிடிக்காது, மேல் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி நீங்கள் மெது போண்டா வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் சட்டு சீக்கிரமாக வீட்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவையை வச்சு பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் வடை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் உளுத்தம் பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அரைக்கணும், இந்த மாதிரிலாம் பெரிய ப்ராசஸ் இருக்கும்ல. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக ஒரு டீ, அந்த டீயோட இந்த மாதிரி போண்டா கொஞ்சம் சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, உடைக்கும் போது எப்படி இருக்குது, உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்குல்ல,
பார்க்கும்போதே தெரியும். அழுத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது போண்டா வரணும். இப்போ இந்த ரவை போண்டா எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சில்ல, இதோட இந்த தக்காளி கொண்ட சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டீ கடைக்கு போகும்போது புதினா போட்டிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி போட்டு இந்த சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தக்காளி 6 நம்பர், நறுக்கிய கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி 50 கிராம், பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, முழுதனியா 3/4 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மண்சட்டியில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, வேர்க்கடலை, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக போகக்கூடாது. உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருப்பேன், கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருப்பேன். அதே டைமில் இந்த குவான்டிட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போதும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா முறுமுறுன்னு வராது. அதாவது நீங்கள் வாயில் போட்டுனா கடக்கு முடக்குன்னு இருக்கணும். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சூடாகட்டும் சொல்லி வச்சுருங்க. இன்னொரு மண் சட்டியில் திருப்பியும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சில பேருக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் காஞ்ச மிளகாய் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காரம் வேணால் ஒன்று பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. இந்த தக்காளி ஒரு 90% அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தான் கொத்தமல்லி போடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தக்காளி வதங்காமல் போட்டிங்கன்னா நீங்கள் அரைச்சி நீங்கள் சட்னி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பச்சை வாசனை வந்துடும். ஏங்கிட்டனா இதில் வெங்காயம் போடாமல் நம்ம டேரெக்டாக தக்காளியை வதக்கி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறேன். வெங்காயம் போட்டால் பேலன்ஸ் பண்ணிவிடும். சம்டைம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு இந்த கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை மசாலா இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுங்க. எதுக்காக தனியாக அரைக்கிறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த தக்காளியோட போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரையாது. அதனால தான் தனியாக அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியான பவுடர் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இட்லிக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி கொத்தமல்லி இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ண ஒரு அல்டிமேட்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி. இதுக்கு பிறகு முக்கியம் எனக்குன்னா அந்த தாளிப்பு தான், கடைசியாக போகிற தாளிப்பு. கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அல்டிமேட்டான சட்னி ரெடி. சட்டுன்னு நம்ம வீட்டில் ஒரு பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் சட்னியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.